இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சத்துருக்களையும் சிநேகிக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு எவைகளை பிரசங்கித்தாரோ அவைகளை செய்தும் காண்பித்தார். பேசுவது எளிது, பிரீச்சிங் இஸ் ஈஸின்னு சொல்லுவாங்க. பிராக்டிசிங், அதன்படி நடப்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு, செயல்முறைக்கு கொண்டு வருவது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான். ஆனால் இயேசு சொன்னதை அப்படி செய்தார். கூட இருந்த ஒரு சீஷன் 3.5 ஆண்டுகள் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஆனால் அவனை கூட துரோகி என்று சொல்லல, சிநேகிதனே என்றுதான் சொல்றாரு. மறுதலித்த பேதுரு, கூட இருந்து நான் மறுதலிக்க மாட்டேன், ஜீவனே கொடுப்பேன் மார்த்தட்டின பேதுரு மறுதலித்த பின்பு மீன் பிடிக்கும் பழைய வாழ்க்கைக்கு போகும்பொழுது இயேசு தேடி சென்று அவன் அன்பை எதிர்பார்த்து அன்போடு பேசுகிறார். இதுதான் அன்பு, அன்புக்கு அடையாளம். இன்னைக்கு நமக்கு துரோகம் பண்றவங்கள, நமக்கு விரோதமா எழும்புகிறவங்கள, நம்முடைய சத்துருக்களை நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவர் பழி வாங்கும்படிதான் நம்முடைய ஜெபங்கள் இருக்குது. அவங்களை அப்புறப்படுத்துங்கப்பா, சத்துருக்களை சிதறடிங்கப்பான்னு தான் சொல்றோம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா செய்யறோமா? செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிக்க முடியும். அதுதான் அன்பு. ஒரு குறிப்பிட்ட தேசம், அங்கு கிறிஸ்துவை விட்டு பிரசங்கிக்க கூடாது, கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது, இருந்தால் கொல்லப்பட வேண்டும். அங்கு ஒரு வாலிபன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அதனால அந்த ஊரார் எல்லாம் சொல்றாங்க, தம்பி சின்ன வயசுப்பா, நீ எவ்வளவோ உனக்கு எதிர்காலம் இருக்குது, வாழ வேண்டிய வயசு, நீ இப்ப அந்த இயேசுவை பிடிச்சிட்டு இருக்க, நம்ம நாட்டு சட்டம் சொல்லுதுல்ல, கொன்னுருவாங்க. சொல்றான், இயேசுடைய அன்பு என்ன நிரப்பிடுச்சு, நான் எப்படி அவரை மறுதலிக்க முடியும்? அவரை எப்படி நான் ஆராதிக்காம இருக்க முடியும்? அவர் எப்படி ஆண்டவர் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும்? நான் சாகுறதுக்கும் ரெடி அப்படிங்கிறான். நேரம் என்ன பண்ணாங்க, அங்குள்ள ஆளுநர்கிட்ட கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அவர் திரும்பவும் சொல்றாரு, தம்பி நீ விட்டுருப்பா, எங்க மார்க்கத்துக்கு வந்துரு, நீ இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி பேச்சு, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ ஏன் அப்படி பிடிவாதமா இருக்கிறா? திரும்பவும் அதே வார்த்தை சொல்றான், என்னால முடியாது, இயேசு இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனுடைய தண்டனுடைய பாதிப்பு உனக்கு தெரியுமா? எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, நீ கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை, ஜெயில தூக்கி போடுறாங்க. கொடுற வேதனை. கவலைப்படல, சிறைச்சாலைக்கு போயிட்டான். நாட்கள் வருடங்கள் சென்றுகிட்டே இருக்குது. நாட்கள் சென்றாலும் ஆண்டோடைய அன்பை விட்டு போகல, சிறையில கஷ்டத்தை அனுபவிக்கிறான். கொஞ்ச காலம் போன உடனே அந்த நாட்டுக்கு விரோதமா இன்னும் பல நாடுகள் யுத்தத்துக்கு வருகிறது. அப்போ அதுல அந்த யுத்தத்துல இந்த நாடு விழுகிறது, அதனுடைய தலைவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அப்போ சிறைப்பிடிக்கும் போது இந்த வாலிபன் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கப்படுறான். ஏன்னா அந்த நாடு ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் ஆளுகை செய்கிறவங்க அங்க வந்துட்டாங்க. இவனை வெளியே கொண்டு வந்து இவன் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்து, அதோடு மட்டும் இல்ல, இவனுக்கு ஒரு உயர் பதவியை கொடுக்கறாங்க. என்ன பதவி தெரியுமா? இவன் கொஞ்சம் நன்கு படித்திருந்தபடினாலே நீதிபதியாய் மாறுகிறான். நீதிபதியாய் மாறினதோடு மட்டுமல்ல, நீதி கொடுக்கிறான். அங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நாள் கைதிகள் எல்லாம் வரும்போது விசாரணை போயிட்டு இருக்கும்போது அதற்கு ஜட்ஜ்மெண்ட் இந்த சகோதரர் தான் கொடுக்க வேண்டும். அப்பொழுது வந்துட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிற மனுஷனை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாப்ல. அந்த கைதியும் இவரை பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டு, எங்கேயோ பார்த்தமா இருக்கும்போது, இந்த இவன் வாலிபனாக இருக்கும்போது இவனை நாமளவா சிறையில் போட்டோம். அங்க கைதியா நிற்பது அந்த ஆளுநர். இவனுக்கு முன்னாடி நம்ம போய் கைதி அன்னைக்கு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்ச. உடனே உணர்ந்து எதுவும் பேசாம, ஒரு நாள் உங்களை நான் பழி வாங்கினேன், இன்னைக்கு நீங்கள் பழி வாங்குற நேரம் வந்துருச்சு, என்ன எந்தவித விசாரணைக்கும் நான் ரெடியா இருக்கேன், ஜெயில போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நீதிபதியா அந்த மனுஷன், சகோதரன் ஒண்ணுமே சொல்லல, கோபப்படல. அந்த கனிவான பார்வை இறங்கி வந்து அவனை கட்டிப்பிடிச்ச அந்த ஆளுநரை தட்டி கொடுத்து, பழி வாங்குகிற எண்ணம் எனக்கு கிடையாது, காரணம் இயேசுவின் அன்பு என்ன நிரப்பி இருக்குது, நான் எப்படி பழி வாங்க முடியும்?
இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன், இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை பழி வாங்க மாட்டேன், நீங்க என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உங்களுக்கு நான் தண்டனையை நிறுத்த விரும்புறேன் என்று சொல்லி தண்டனை நிறுத்தினதோடு மட்டும் இல்ல, இயேசுடைய அன்பை காண்பிச்சாரு. அந்த அன்பு அந்த உள்ளத்தை உடைச்சு அந்த மனுஷன் அப்படியே கர்த்தர் பக்கம் திருப்பிடுச்சுதான். யோசித்து பாருங்களா, நாம நினைக்கிற கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், நமக்கு ஒரு நேரத்தை கொடுப்பார், அப்பம் பார்த்துக்கலாம். இல்ல, என்ன நேரத்தை கர்த்தர் கொடுப்பார்? அவர் முன்பாக உயர்த்துவார், நிற்க வைப்பார், உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் அவளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். அதை விட்டு விடக்கூடாது. இதைதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்று கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் வந்திருக்கிறோம். இயேசு வாழ்ந்தது போல நாமும் வாழ்ந்து காண்பிப்போம். நிச்சயமாகவே மற்றவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய அன்பினாலே கவரப்படுவதோடு மட்டுமல்ல, நிறைந்திருக்காது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறீங்கப்பா. சவால்களை சந்திச்சிருக்கிறீங்க, சோதனைகளை ஜெயித்திருக்கிறீங்க, பரிசுத்தமா வாழ்ந்திருக்கேன்னு சொல்லப்போனா எவ்வளவு காரியங்களை சொல்லலாம். நாங்களும் உம்முடைய சுபாவம், உம்முடைய குணாதிசயம், உம்முடைய அன்பு எங்கள் மூலமா வெளிப்படுறதுனால நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. பழி வாங்குறது அல்ல, மாறாக நேசிக்கிறது, அன்பா இருக்கிறது கற்றுக் கொடுங்க. அந்த பாக்கியத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் அன்போடு நாங்கள் பேசத்தக்கதாய், நேசிக்கத்தக்கதாய், குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் விரோதமான காரியங்களை மன்னிக்கத்தக்கதாய், நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் எங்களை நடத்தும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்துருக்களை சிநேகிப்போம், அவர்களுக்காய் ஜெபிப்போம், நன்மை செய்வோம். பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.